நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. தண்ணீர் டேங்கில் மிதந்த 3 சடலம். போலீசிடமே நடித்த கொலையாளி. விசாரணையில் விலகிய மர்மம். மதுபோதையால் நடந்த கொடூரம். கோவையை உலுக்கிய சம்பவம். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் நெசவாளர் காலனியில் உள்ளது எம்ஜிஆர் நகர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான தங்கராஜ். இவரது மனைவி புஷ்பா. இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஹரிணி என்ற மகளும் 3 வயதில் சிவானி என்ற மகளும் இருந்தனர். தங்கராஜ் ஒர்க் ஷாப், பெயிண்டிங் போன்று கிடைக்கின்ற வேலைகளை செய்து குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. மறுபுறம் கணவன் தங்கராஜுக்கு ஆதரவாக குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புஷ்பா வீட்டு வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டி வந்தார். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக தங்கராஜ் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். மேலும் தினமும் குடித்துவிட்டு வீட்டிலேயே தங்கராஜ் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. குடும்ப தகராறு எல்லை மீறி செல்லும் என்று அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி காலையில் வீட்டில் இருந்த தங்கராஜ் திடீரென கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தினரை அழைத்துள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தங்கராஜ் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது தங்கராஜ் அக்கம் பக்கத்தினரிடம் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மூடிய தண்ணீர் தொட்டிக்குள் கிடப்பதாக கூறியுள்ளார். அதில் ஒரு குழந்தையை மீட்டு விட்டதாகவும் மற்றொரு குழந்தை மற்றும் மனைவியை மீட்க உதவி செய்யுமாறு தங்கராஜ் அக்கம் பக்கத்தினரிடம் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் தண்ணீர் தொட்டிக்குள் 3 பேர் விழுந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சிங்காரனூர் போலீசார் விரைந்து வந்தனர். தொடர்ந்து தண்ணீர் தொட்டியில் இருந்து இறந்த நிலையில் 3 பேரின் சடலங்களை மீட்ட போலீசார் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து 3 பேரின் மர்ம மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவன் தங்கராஜை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் போலீசாரிடம் மகள் ஹரிணியை குடிநீர் தொட்டிக்குள் தள்ளி கொலை செய்ததாகவும் மனைவி மற்றும் மற்றொரு மகள் இறந்தது குறித்து தனக்கு தெரியாது என்று தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஆனால் மதுபோதையில் தங்கராஜ் இருப்பதால் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாக போலீசார் கூறினர். இதையடுத்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. சம்பவத்தன்று தங்கராஜ் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவி புஷ்பாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் புஷ்பா பணம் தர மறுத்ததால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது தங்கராஜ் கோபத்தில் மூத்த மகள் ஹரிணியை தண்ணீர் தொட்டிக்குள் தள்ளியுள்ளார். ஹரிணியை மீட்பதற்கு புஷ்பா தண்ணீர் தொட்டிக்குள் குதித்த நிலையில் தங்கராஜ் இளைய மகளான சிவானியையும் தொட்டிக்குள் வீசி தொட்டியை மூடியுள்ளார். இதில் 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட தங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.